தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் கூட இல்ல. இந்த நேரத்துல லோக்போல், போல் டிராக்கர், அக்னி நியூஸ் அப்படின்னு 3 முக்கியமான சர்வே ரிசல்ட் வெளியாகி அரசியல் வட்டாரத்துல பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் வாங்க போற அந்த ஓட்டு சதவீதம் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த கட்சிக்கு ஒரு கசப்பான உண்மையையும் சொல்லியிருக்கு. சர்வே முடிவுகளை பார்த்தா ஆளுங்கட்சியான திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கொங்கு மண்டலம், வடக்கு மாவட்டங்கள்னு அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்படுற சில இடங்கள்ல கூட திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாமா. சோ இதை கேட்ட எடப்பாடி டீமும் செம அப்செட்ல இருக்காங்க. விஜயோடைய அரசியல் என்ட்ரி கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஆனா இந்த 3 சர்வேயும் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓட்டு சிதறல் மட்டும்தான். லோக் போல் 23.9% ஓட்டும், போல் டிராக்கர் 19.2% ஓட்டும் தாவேகாவுக்கு வரும்னு சொல்லுது. ஆனா அதுல ஒரு 20% வாங்கினா கூட அது ஜெயிக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது. அந்த ஓட்டுகள் எல்லாம் சீட்டுகளா மாறாம வெறும் 10க்கும் குறைவான தொகுதிகளில் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அரசியல் சதுரங்கத்துல ஒரு கட்சி மொத்தமா 20% ஓட்டு வாங்கினாலும் அது எல்லா தொகுதியிலையும் பரவலா பிரிஞ்சு போயிட்டா வெற்றி கிடைக்கிறது கஷ்டம். சில தொகுதிகளில் ஜெயிக்கவோ இல்ல டெபாசிட்டை காப்பாத்திக்கவோ தேவையான ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி தாவேக கிட்ட இப்போதைக்கு கிடையாது. பல இடங்கள்ல திமுக, அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் இப்போதைக்கு விஜய் கட்சியுடைய தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவேகாவுடைய வேட்பாளர்கள் பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு அரசியல் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அக்னி நியூஸ் கணிப்புப்படி பார்த்தா தாவேகா வெறும் 9.7% ஓட்டு தான் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய சவாலே நாம் தமிழருடைய சீமான் கட்சி தான். கிட்டத்தட்ட 16% அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த போட்டி என்னவோ விஜய்க்கும் எடப்பாடிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில இருக்கிற யார் எதிர்கட்சியா வருவாங்க அப்படின்றதுதான். ஒருவேளை விஜய் மொத்தமாவே இவ்வளவு கம்மியா தான் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேகா டெபாசிட் கூட இழக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிலவரப்படி ஸ்டாலின் திரும்பவும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து விஜயோடைய பிரச்சாரம் இப்படியே மாசா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 20 நாள்ல அந்த அரசியல் வியூகம் அப்படின்றது மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.